அதிமுக இந்த 8 வருஷத்துல எடுத்த எந்த முடிவாவது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கா? ஒரு முடிவு அதிமுக எடுத்துருச்சு. பிஜேபிக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அதிமுக எடுத்துருச்சு, அதிமுக செஞ்சிருச்சுன்னு காட்டுங்க பாப்போம். இல்ல மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் நீக்குறாருல்ல. எப்ப நீக்கியிருக்கணும்? இது மாரி 4 மாசத்துக்கு முன்னாடி போய் நிர்மலா சீதாராமன சந்திச்சார்ல, இது மாரி திமுகல இருந்து போய் ஒருத்தர் சந்திச்சிருந்தா, திமுக 4 மாசம் கழிச்சு நீக்குவாங்களா? எங்க கட்சியில அப்படி செஞ்சிருந்தா, எங்க தலைவர் 6 மாசம் கழிச்சு நீக்குவாரா? எந்த கட்சியில விட்டு வைப்பாங்க? ஒரு கட்சிக்கு அதுல விருப்பம் இல்ல. கட்சி தலைமைக்கு விருப்பம் இல்லன்னா, விருப்பம் இல்லாத இடத்துல ஒரு கட்சியினுடைய 2ஆம் மட்ட தலைவர் போய் ஒரு வேலைய செய்றாரு அப்படின்னா, உடனடியால செய்வாங்க அந்த வேலைய. நீங்க அப்ப செங்கோட்டையன நீக்காம, நீங்க போய் சேர்ந்தீங்க. செங்கோட்டையன நீக்கியிருந்தா எடப்பாடி ஆளுமைன்னு உறுதியாயிருக்கும். பிஜேபியோட மோத தயாராயிட்டார்ரா, சேலஞ்ச் பண்றார்ரா அப்படின்னு. ஆனா செங்கோட்டையன வச்சு அந்த சந்திப்ப நடத்துனதுடைய பர்ப்பஸ் சால்வ் ஆயி போச்சே பிஜேபிக்கு. இந்த பக்கம் செங்கோட்டையன 2 சந்திப்பு போட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. அறிவிப்ப கூட அமித்ஷா தான் செஞ்சாரு. வாய மூடிட்டு பேசாம உட்கார்ந்திருந்தாரு. பக்கத்துல வேற அண்ணாமலைய உட்கார வச்சிருந்தாங்க. அதுவரைக்கும் அண்ணாமலை என்னென்ன பேசினாரு எடப்பாடிய. எவ்வளவு மலினப்படுத்தி பேசினாரு. அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வாய் வரல. அவ்வளவு மோசமான பேச்சு. தனிமனித தாக்குதல். அவ்வளோ தாக்குதல் நடத்தினவர பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் எடப்பாடிய பேச விடாம செஞ்சு அறிவிச்சுட்டு போனாரு. அப்படா அதுக்கு பின்னாடி நடந்தது இந்த செங்கோட்டையன் சந்திப்பு தான் அதுக்கு காரணம். இன்னொரு பிளவு எதுக்குன்னு எடப்பாடி யோசிச்சுட்டாரு. ஏற்கனவே பல பிளவு ஆகி போச்சு. இப்பதான் ஒரு 20 விழுக்காடு வாக்காவது நம்மள்ட்ட நிக்குது. கட்சி ஓரளவுக்கு நம்ம பின்னாடி நிக்குது. திருப்பி இதுலயும் செங்கோட்டையன் போய் திருப்பி பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு ஆள் அது மாரி கிளம்பி, இப்படியே கிளம்புனா என்ன ஆவறது? சரி பிஜேபி சொல்றத கேட்டுட்டு பேசாம போவோம்னு நினைச்சு போனார்ல. இவரு அந்த விஷயத்துக்கு உடன்பட்டாரு. ஆனா பிஜேபி அதோட நிக்காது. அதானே பிரச்சனை. சரி எடப்பாடி வந்துட்டாரு. நம்ம பிரச்சனை முடிஞ்சுது. கூட்டணி அறிவிச்சாச்சு. சால்வ். அவர் லீடர்ஷிப்லயே போவோம்னு பிஜேபி போகுதா? போக மாட்டேங்குதே. அடுத்தது செங்கோட்டையன திரும்ப கையில எடுக்குதுல்ல. இப்ப செங்கோட்டையன் தானா பிரஸ் மீட் குடுத்தாரு. தானா ஒரு மூவ்மெண்ட் எடுக்குறாரு. தானா வந்து அறிவிப்பு குடுக்குறாருன்னா, எதுக்கு அமித்ஷா சந்திப்பு? சரி இப்ப அமித்ஷா சந்திக்கிறதுக்கு செங்கோட்டையனே கேட்கிறாருன்னு வச்சுங்க. அமித்ஷா என்ன சொல்லணும்? இல்லங்க வேணாங்க. அவர முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு, கூட்டணியே அறிவிச்சு போயிட்டு இருக்குது. நீங்க அவருக்கு எதிரா கலகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நாங்க உங்கள சந்திச்சா, அது நல்லா இருக்காது. சும்மாவே நாங்க பிஜேபி தான் அதிமுகவ உடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வேற எங்கள பார்க்க வந்தா, அது இன்னும் வலு சேர்க்கிற மாரி ஆயிருங்க. வேணாங்கன்னுல சொல்லணும்.